இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செலிப்ரிட்டி விஜய் டிவியில் வரக்கூடிய ஐயனார் துணையில் இருக்க மூத்த பையனான சேரனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேரனோட உண்மையான பெயர் முனாஃப் ரகுமான். இவருடைய சொந்த ஊர் சென்னை தாங்க. இவர் 1989ஆம் ஆண்டு மே மாதம் பிறக்கிறாங்க. இவருக்கு ஒரு பிரதரும் ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. இவங்க ஒரு முஸ்லீம் ஃபேமிலி. இவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவங்களை படிக்க வைக்கிறாங்க. எல்லாரையுமே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் படிக்க வச்சாங்க. இவர் ஸ்கூல் முடிச்சிடுறாரு. காலேஜ் ஐடி ஃபீல்டு எடுத்து படிக்கிறாரு. கேம்பஸ் இன்டர்வியூவில் டிசிஎஸில் வேலை கிடைக்கிது. ஒரு 4 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணுறாரு. அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் யோசிக்கிறாரு, இப்படியே நம்ம ஐடி ஃபீல்ட்லேயே இருந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்ட்டும் யோசிக்கிறாங்க. இவருக்கு டான்ஸ் மியூசிக் அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா. நெக்ஸ்ட்டு சினிமா ஃபீல்டுக்குள்ளே ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இல்லைனா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா, வெட்டிங் இன்விடேஷன் கூட வைக்கலாமா, கடை வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படி இல்லைனா மாடலிங் ஏதாவது பண்ணலாமா, அப்போ தான் நம்மளுக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஒரு ப்ரொடக்ஷன் டீமில் காசும் கொடுத்துட்றாங்க மாடலிங் பண்ணுறதுக்காக. ஆனால் அவங்க இவங்களை ஏமாற்றிடுறாங்க. வில்லேஜில் தான் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு ஷூட்டிங் எடுக்கவே இல்லையா, இன்றைக்கி எடுக்கலாம் நாளைக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டே இருந்திருக்காங்க. அவங்கள மட்டும் ஏமாற்றலை, இன்னும் நிறைய பேரை ஏமாற்றிருக்காங்களாம். அப்புறமா இவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து காசை திரும்பி வாங்கி வெளியே வந்துட்டாங்களாம். ஆனால் இதெல்லாம் அவரோட ஃபேமிலிக்கு தெரியாதாம். அதுக்கப்புறமா ஃபேஸ் ஆஃப் சென்னைன்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வின் பண்ணுறாரு. அப்புறமா மாடலிங்லேயே தெலுங்கில் ஒரு காம்படிஷன் நடக்குது, அதுலேயும் வின் பண்ணுறாரு. அவருக்கு நிறைய தடவை தெலுங்கு சீரியலில் நடிக்க தான் வாய்ப்பு கிடச்சிருந்தது. அப்புறமா சன் டிவிலேயே இவருக்கு சந்திரலேகா அப்படின்ற சீரியலில் நடிக்க வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. அதில் சஞ்சீவ் அப்படின்ற ரோல் பண்ணார். அதுக்கப்புறமா அவருக்கு நிறைய சீரியலில் நடிக்கிறதுக்காக வாய்ப்பு கிடைக்கிது. இப்போ ஐயனார் துணை சீரியல்லையும் நடிச்சிட்ருக்காரு. இவருடைய யதார்த்தமான நடிப்பு நிறைய மக்களை கவர்ந்துருக்கு. இவரோட கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.